சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கூலி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக உள்ள இந்த படத்துல நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, சத்யராஜ் அப்படின்னு ஏராளமான பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இது தவிர யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் ஒன்றும் இருக்கு. அதே போல இந்த மாதம் படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. அதற்கு முன்பே ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து கொண்டிருக்கு. ரசிகர்கள் அதனை கொண்டாடுற நிலையில தலைவர் ஜெயிலர் 2 படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. அதே போல அடுத்த படத்திற்காகவுமே அவர் கதை கேட்டுட்டும் இருக்காரு. அதுல 2 இயக்குநர்களுடைய லிஸ்ட் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை இயக்கி வரும் வினோத் அவர்கள் தலைவருக்காக ஒரு கதையை சொல்லியிருக்காரா. அது ரஜினி சாருக்கு ரொம்பவே பிடித்து போய்விட்டதாம். அதே போல தெலுங்கு பிரபலம் இயக்குனரான விவேக் ஆத்ரேயா கூட சூப்பர் ஸ்டாரை சந்தித்து ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரா. சோ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சமீபத்துல மீட் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. 2 பேருடைய கதையுமே நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிடித்து போக சோ எதனை சூஸ் பண்றது அப்படின்ற குழப்பத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில இயக்குனர்களுமே சூப்பர் ஸ்டாரை சந்தித்து கதை சொல்லவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பட்டியல பாத்தீங்கன்னா அட்லி, சங்கர், மணிரத்னம் அப்படின்னு டாப் இயக்குனர்களுமே இருக்காங்க. சோ ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் யாரை சூஸ் பண்ணுவார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.